சரீர பிரகாரமாகவும் நீங்க சந்தோஷமா இருங்க, ஆவிக்குரிய காரியத்திலையும் பின்தங்காதீங்க. இந்த சரீரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதிர்த்து நான் பிரசங்கிக்கல. நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் ஒரு நகை போடவே கூடாது, அல்லது நீங்கள் இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க, அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க, இதெல்லாம் நான் பிரசங்கிக்க வரல. இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் ஏன் ஆவிக்குரிய காரியங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். நான் ஜெபத்துக்கு போகிறேன், அதிகாலையில் பாஸ்டர் ஆராதனை வச்சிருக்கிறாரு, நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறேன், சண்டே வந்துருச்சு ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், ஒவ்வொரு வாரமும் நான் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன் அப்படின்னு இந்த சரீரம் சொல்லணும். ரெண்டாவது, டெடிகேட்டட் ப்ரேயர் மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய வசனங்களை ரெகுலராக படிக்கணும். வார்த்தையை படிக்கலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்களே, வார்த்தை தான் எல்லாமே. வார்த்தை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்னென்னா, பைபிளை ஒரு தடவை கூட படித்ததில்லை. நிறைய பேர் பைபிளை ஒரு தடவை கூட படிக்காததுனால அவங்களுக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது சரியாக விளங்க மாட்டேங்குது. ஒரு தடவையாவது வேதத்தை கட்டாயமாக படிச்சிடணும். ஒவ்வொரு நாளும் ரெகுலர் பைபிள் ரீடிங் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். ரெகுலர் பைபிள் ரீடிங்க்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் இந்த சரீரம் தேவனுக்கு உரியதுங்கிறதுக்கான அடையாளம்.